பாஜகவிற்கு அதிமுக அடிமை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக சார்பாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக களமிறங்கக்கூடிய பிரபாகர் ராஜா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்துல கேட்கலாம். சார், இரண்டாவது முறையாக களமிறங்குறீங்க, களம் எப்படி இருக்கு? நிச்சயமாக களம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய சாதனையாக மிகப்பெரிய சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ விருகம்பாக்கம் தொகுதிக்கு நான் இதை செஞ்சுருக்கேன், இதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும், இதை செய்ய போகிறேன், அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும். என்ன? அடையார் ஆற்றங்கரை வசிக்கக்கூடிய மக்களுக்கு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறேன். வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு. 220 கோடி ரூபாய்க்கு 51 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் அமைத்து 23 சென்டிமீட்டர் மழை பெய்தால் மழைநீர் வடிகாலில் போய் ரோட்டில் தண்ணீர் தேங்காத அளவுக்கு செய்திருக்கிறோம். வாக்களியுங்கள். அதேபோல் சூலப்பள்ளம், கானுநகர், சாலிகிராமம், கோயம்பேடு போன்ற பகுதியில் 105 தெருக்களில் இதுவரை கழிவுநீர் வசதியே இல்லாத தெருக்களுக்கு கழிவுநீர் வசதி அமைத்து கொடுத்துருக்கிறேன். உதயசூரியன் வாக்களியுங்கள். மீண்டும் 2வது முறை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வந்தால் என்ன செய்ய போகிறோன்னா, முதலமைச்சர் வந்தால் இல்லத்தரசி 8000 கூப்பன் வரப்போது, மகளிர் உரிமை தொகை 1000 2000 ஆக போது, தமிழ் புதுமை பெண் திட்டம் 1000 1500 ஆக போது, காலை உணவு திட்டம் 5 8 ஆக போது. இதெல்லாம் முதலமைச்சர் செய்யக்கூடிய திட்டங்கள். தொகுதியிலே விடுபட்ட 804 ஜீவோக்கான கிரைப்பத்திரம் பட்டா வழங்கப்படும். ஹவுசிங் போர்டு என்ஓசி பட்டாக்கள் வழங்கப்படும். எங்கெல்லாம் மழைநீர் வடிகாலிலையும் அங்கெல்லாம் மழைநீர் வடிகால் அமைக்கப்படும். அதிமுகவுக்கோ சரி, தாவைக்காக்கோ, நாம் தமிழர், இந்த 3 கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்களிக்க கூடாது, எனக்கு வாக்களிங்க, நான் இதை செய்வேன்னா என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கிறது. இன்று ஒரு அடிமை கூட்டமாக ஒன்றிய அரசினுடைய கட்டுக்கோப்பில் இருக்கிறது. அவர்களுடைய அலுவலகம் ராயப்பேட்டையில் கிடையாது, அவர்களுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிறது. ஆக அவங்க மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியாது. டெல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களோடு கை கூக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். மத கலவரத்தை, ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடியவர்களோடு இருக்கிறார்கள். ஆக நிச்சயமாக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை புறக்கணிப்பார்கள். புதிதாக வந்திருக்கவர் தனக்கு என்ன கொள்கை என்றே தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது, ஏதோ சினிமாவில் வர்ற ஸ்கிரிப்டை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகிறாரு மேடையில். அவரையும் மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். விவரம் தெரிஞ்சவர்கள், புத்திசாலிகள், படித்தவர்கள், பண்பாளவர்கள் ஒட்டுமொத்த பேரும் உதயசூரியன் நோக்கி வாக்களிக்கப் போகிறார்கள். மக்கள் நிச்சயமாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் தனக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையை பிரபாகர் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கையனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.